நிஜமா? ஹாப்பி பர்த்டே. Thank you. நீ வரைஞ்சதா? நிலா. ஓ நிலா. இந்த நிலாவை பார்க்கும்போது எங்க அம்மா சொன்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. கதை, ஸ்டோரி, கதை. நம்ம வாழ்க்கையில யாரையாவது ரொம்ப மிஸ் பண்ணா அவங்கள நினைச்சுக்கிட்டு நிலாவை பார்த்தா நிலாவில் அவங்க முகம் தெரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு என் பாட்டியை ரொம்ப பிடிக்கும். அவங்க ஞாபகம் வந்து அவங்கள மிஸ் பண்ணும்போதெல்லாம் நிலாவை பார்ப்பேன். நிலாவில் இருக்கிற பாட்டி ஏன் பாட்டி மாதிரியே தெரியும். உங்க அம்மா உனக்கு கதையை சொன்னது இல்லையா? நீ யாரையாவது மிஸ் பண்ணுவியா? யாரையுமே மிஸ் பண்றது இல்லையா? So, நீ பண்ணதா? வாவ். எனக்கா? கிஃப்ட்? Thank you. வந்துட்டியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் லெசன் கத்து கொடுக்கிறேன். ஓகே அங்கிள். இது கீபோர்டா? ஆமா. கீபோர்ட டைனிங் டேபிள்ல யூஸ் பண்ண கூடாது. ஓகே? ஓகே அங்கிள். பாதி ரேமான் ஆயிட்டடா நீ. நான் ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன். அத வாசிச்சுட்டு ஒரு பக்கோட சாப்பிடணும். ஓகே அங்கிள். இது பாரு. கையை எங்க வச்சுக்கிட்டு C D F G A B C. என்ன அங்கிள் ஏபிசிடி தப்பா சொல்றீங்க? என்ன தெளிவுடா உனக்கு. சாரிடா, நான் தான் தப்பு. இது பாரு. சரி க ம ப த நி சா. ஓகே? சரி க ம ப த நி சா. ஒன்னு சரியா செய்யற, இன்னொன்னு தப்பா பண்ற. போக போக சரியாயிடும்னா. சரி, நீ பிராக்டிஸ் பண்ணிட்டாரு. நான் போறேன். டேய் அவன, என்னடா இது? வயலினுக்குள்ள இசை இருக்கு, ஆனா வயலினே இசை இல்ல. உன்னை விட அந்த குண்டனை பெட்ரு. இல்ல விஜி, அர்ச்சனா இதே மாதிரி தானே. என்ன விஜி? இல்ல, எனக்கும் அர்ச்சனா மாதிரி நீ பேசுறதுல கேட்காம இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன். கரெக்ட், நானும் அதே தான் யோசிச்சேன். அவ உலகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் விஜி. அதுக்கு நீ ஒண்ணு பண்ணு. மகாபாரதத்துல திருதராஷ்டிரர் இருக்க கண்ணு தெரியாதுன்னு அவர் மனைவி காந்தாரி கண்ணை கட்டிட்டு அவர் உலகத்துக்கே போயிட்டான். அதே மாதிரி நீ காதை அடைச்சுக்கிட்டு. பிரில்லியன்ட் ஐடியா. டேய், ஏண்டா நீ இப்படி ஆயிட்ட? விஜி ப்ளீஸ் விஜி. இத பாரு, ஆல்ரெடி 2 ரோல் பஞ்சு காதுக்குள்ள அடைச்சாச்சு. இதுக்கு மேல அடைக்கணும்னா சிமெண்ட் தான் போடணும். கேக்கலையா? அப்படியா? ஓகே ஓகே. நான் கிளம்புற விஜி. உன்னை பார்க்கவே பெருமையா இருக்குடா. இல்ல பரவாயில்ல, நீங்க இரு. யாரு பெத்த பிள்ளையோ கிறுக்கு பிடிச்சாலே இது.
இப்படி எல்லாம் பண்ண அவ உன்னை விரும்புவான்னு முட்டாள்தனமா நினைக்காத. ஏய், நீ ஏரோப்ளேன் அண்ணாந்து வேடிக்கை பாக்குறவன், நாங்க ஏரோப்ளேன்லயே பறக்கிறவங்க. புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிடு, இல்ல நடக்கிறதே வேற. ஓகே, பிரேக். அந்த பொம்பளை குரலை கேட்டியா? டைரக்டர் டப் பண்ண மாதிரி இல்ல? டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் விஜய், அர்ச்சனாவுக்கு ஒரு குரல் இருந்தா எப்படி இருக்கும்? யாருக்கு தெரியும்? இந்த பொம்பளை குரல் மாதிரி இருந்தாலும் இருக்கும். சச்சா, லதா மங்கேஷ்கர் குரல் மாதிரி இருக்கும். லதா மங்கேஷ்கர் பேசி கேட்டிருக்கியா நீ? இல்லையே. பின்ன நல்ல பாடுற சில பேருக்கு பேசும்போது குரல் நல்லா இருக்காது, பார்த்ததில்ல? சே, அர்ச்சனா குரல் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். அப்படியே வச்சுக்கோ. எனக்கு இவ்வளவு நாளா இது தோணவே இல்லையே விஜய். என்னடா? இல்ல விஜய், கொஞ்சம் யோசிச்சு பாரு. அர்ச்சனா என்கிட்ட சைகையில பேசுறாள், அப்ப நான் அவளுக்கு ஒரு குரல் கற்பனை பண்ணா எப்படி இருக்கும்? புரியலையே. அவ என்கிட்ட பேசும்போதெல்லாம் ஒரு அழகான குரல் எனக்கு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். டப்பிங் படம் பார்த்த மாதிரி இருக்காது? உங்ககிட்ட மனுஷன் பேச மாட்டேன். டேய் டேய், எங்கடா போற? நான் இப்பவே போறேன், அர்ச்சனா குரல் கேட்கிறேன். அவளுக்கு ஒரு குரல், அது அழகான குரல் இருக்குன்னு தெரிஞ்சா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா. நீ இப்படி எசில்த்துக்கிட்டே வாசிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். 1330 குரல் தமிழ்நாட்டில் எல்லாரும் படிச்சிருக்கான். இவன் எக்ஸ்ட்ரா ஒரு குரல் கேட்க போறான். தமிழ்நாடே குரல் விட போகுது.